ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா Cat6 கேபிளுக்கு எப்படி ஜாக் கிரிமிங் பண்ணுறதுன்ட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். Cat6 கேபிளை வந்து ஜாக்கில் 2 விதமாக கனெக்ட் பண்ணலாம். என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஸ்ட்ரைட் ஒயரிங், இன்னொன்று வந்து கிராஸ் ஒயரிங். ஸ்ட்ரைட் ஒயரிங் கனெக்ஷன் பார்த்துட்டிங்கன்னா சென்டர் எண்டும் ரிசீவர் எண்டும் சேம் கலர் கோட்டிங்கில் இருக்கும். அதாவது டிரான்ஸ்மிஷன் எண்டும் ரிசீவிங் எண்டும் சேம் கலர் கோடில் இருக்கும். அதே கிராஸ் ஒயரிங் கனெக்ஷன் பார்த்துட்டிங்கன்னா டிரான்ஸ்மிஷன் டு டிரான்ஸ்மிஷன், அதாவது ரிசீவர் எண்டு கிடையாது, டிரான்ஸ்மிஷன் டு டிரான்ஸ்மிஷனுக்காக கிராஸ் ஒயரிங் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். இதே ஸ்ட்ரைட் ஒயரிங் பார்த்துட்டிங்கன்னா டிரான்ஸ்மிஷன் டு ரிசீவிங், அதாவது சென்டர் டு ரிசீவர், அது வந்து ஸ்ட்ரைட் ஒயரிங். இதில் பார்த்துட்டிங்கன்னா 2 டைப் இருக்குது, ஏ டைப் பி டைப். மேலே பார்த்துட்டிங்கன்னா ஏ டைப் கனெக்ஷன், கீழே பார்த்துட்டிங்கன்னா பி டைப் கனெக்ஷன். ஏ டைப்லாம் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ இண்டஸ்ட்ரியல் சைடு, கமர்ஷியல் சைடு, இந்த மாதிரி இடத்துலலாம் ஏ டைப் கனெக்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. இதே பி டைப் கனெக்ஷன் பார்த்துட்டிங்கன்னா ஹோமில் யூஸ் பண்ணுறதெல்லாம் மேக்ஸிமம் பார்த்துட்டிங்கன்னா பி டைப் கனெக்ஷனாக தான் யூஸ் பண்ணுவாங்க. இதில் பார்த்துட்டிங்கன்னா T568ன்னு கொடுத்துருப்பாங்க. அது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா அது வந்து நெட்வொர்க்கிங்கோட ஸ்டாண்டர்ட். இப்போ இந்த கேபிளில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம கலர் கோடிங் படி கேபிளை வந்து லைனாக வச்சுக்கிட்டு அந்த RJ45 ஜாக்கில் இன்சர்ட் பண்ணிக்கிட்டு கிரிமிங் டூலில் ஜாக்கை வந்து கிரிமிங் பண்ணோன்னா கேபிள் வந்து ஜாக்கோட கனெக்ட் ஆகிடும். இப்போ நம்ம கனெக்ட் பண்ண கேபிள் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு லேண்ட் ஒயர் ட்ராக்கர் எடுத்துகிட்டு ஒயர் ட்ராக்கரில் கேபிளை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு டெஸ்ட்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணால் 1லேருந்து 8 வரைக்கும் லைட் வந்து க்ளோ ஆகணும். அப்படி க்ளோ ஆச்சுன்னா கேபிள் வந்து கரெக்டாக இருக்குன்ட்டு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.